ரொம்பவே ஈஸியாக அசத்தலான டேஸ்ட்டில் சிக்கன் குழம்பு எப்படி செய்யலான்றதை நம்ம இந்த வீடியோக்குள்ளே பார்க்கலாம். இந்த மாதிரி நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா ஒரு தட்டு சாப்பாடு இல்லைங்க, 2, 3 தட்டு சாப்பாடு கூட சேர்ந்து சாப்பிட்ருவாங்க. ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க இது எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். இதை செய்யறதுக்கு இப்போ நான் ஒரு பாத்திரத்தில் 5 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன். ஏன்னா எண்ணெய் வந்து கொஞ்சம் அதிகமாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இது கூடவே பட்டை, கிராம்பு, சோம்பு, கிராம்பு, பட்டை இலை, அந்த நட்சத்திர பூ, அது இந்த எல்லாம் இருக்கும் இல்லையா, அது எல்லாமே சேர்த்துருக்கேன். இந்த பட்டை கிராம்பு பாக்கெட்டில் எல்லாமே பேக்காகவே கிடைக்கும். இப்போ இது நல்லா வதக்கிக்கலாம். இது வதங்கினதும் 3 வெங்காயம் மீடியம் சைஸ் நான் நறுக்கி சேர்த்துருக்கேன். அதையும் இப்போ நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இது கொஞ்சம் வதங்கினதும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு வந்து நான் நசுக்கி தான் சேர்த்துருக்கேன். நீ மிக்ஸி ஜாரில் கூட அரைச்சி எடுத்துக்கலாம். நான் நசுக்கி தான் சேர்த்துருக்கேன். 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் நான் சேர்த்துருக்கேன். இப்போ இதெல்லாமே நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கலாம். இது கூடவே 2 மீடியம் சைஸ் தக்காளி நான் அரிஞ்சு வச்சுருக்கேன். எப்பவுமே வெங்காயத்தை விட தக்காளி குவான்டிட்டி கம்மியாக தான் இருக்கணும் சிக்கன் குழம்பு பொறுத்த வரையில். இப்போ இதெல்லாமே நல்லாவே வதக்கிக்கலாம். தக்காளி நல்லா வதங்கட்டும். இப்போ தக்காளி நல்லாவே வதங்கிடுச்சு. 1/2 கிலோ சிக்கனை வந்து நான் மஞ்சத்தூள் போட்டு வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். மஞ்சத்தூள் போட்டு வாஷ் பண்ணிங்க அப்படின்னா தான் அந்த சிக்கன் ஸ்மெல் வராமல் இருக்கும். இப்போ இது வந்து இந்த தக்காளி வதங்கிடுச்சு இல்லையா, இப்போ நம்ம சேர்த்துக்கலாம். அது கூடவே எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா இந்த மாதிரி கிண்டி விட்டுட்டு ஃபுல்லாக தக்காளியோடு நல்லா மிக்ஸ் ஆகணும். மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ இதுக்கு நான் தேவையான அளவு உப்பு சேர்த்துருக்கேன். நீங்கள் இப்போ உப்பு சேர்த்திங்க அப்படின்னா தான் சிக்கனில் உப்பு ஏறும். நீங்கள் எல்லாமே முடிச்சுட்டு சேர்த்திங்க அப்படின்னா குழம்புல மட்டும்தான் உப்பு இருக்கும், சிக்கனில் உப்பே ஏறி இருக்காது. இந்த மாதிரி செஞ்சுங்க அப்படின்னா சிக்கன்லேயும் உப்பு ஏறி இருக்கும். 10 நிமிஷம் போல் இப்போ மூடி போட்டு வேக வச்சு எடுத்து வச்சாச்சு. இப்போ சிக்கன்லாம் பாருங்கள், 3/4 வெந்திருக்கு. இப்போ தேவையான அளவு மசாலாலாம் நம்ம சேர்த்துக்கலாம். 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 ஸ்பூன் சோம்புத்தூள், 1 ஸ்பூன் தனியாத்தூள், 1 ஸ்பூன் சில்லி பவுடர், 2 ஸ்பூன் சிக்கன் குழம்பு மசாலா, 1/2 ஸ்பூன் மிளகுத்தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா. இப்போ இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லாவே மிக்ஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு காரம் எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் நிறையவே மசாலா சேர்த்துக்கோங்க. இது இப்போ நல்லாவே கிண்டி விட்டுட்டு நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு கிண்டி விடணும். இப்போ தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இது கூடவே 2 ஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்து கிண்டி விட்டுட்ருக்கேன். தண்ணி பத்தாதனால கொஞ்சம் தண்ணி எக்ஸ்ட்ராவே ஆட் பண்ணிக்கிறேன் நான் அப்போ தான் சிக்கன் நல்லா வெந்து இதுவாகும். அவ்வளோதான், ஒரு மூடி போட்டு வச்சாச்சு. இப்போ பாருங்கள் நல்லாவே குழம்பு கொதிச்சிருச்சு. இப்போ தேங்காய் பால், நான் தேங்காவில் வந்து எந்த ஒரு மசாலாவுமே சேர்க்கல. தேங்காவை மட்டும் பால் எடுத்து வச்சுருக்கேன், 1/2 மூடி தேங்காவை. இப்போ அதில் நம்ம சேர்த்து 5 நிமிஷம் போல் கொதிக்க விட்டு இறக்கணும் அப்படின்னா குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இதில் வந்து பார்த்திங்கன்னா பாப்பா அழுதுட்டு இருந்ததுனால நான் ஃபுல் வீடியோ இதில் கேப்சர் பண்ண முடியல. இதுக்கப்புறம் இருந்ததை வீட்டில் இருக்கவங்க கொஞ்சம் சாப்பிட்டுட்டாங்க. அதுக்கப்புறமா தான் நான் இதை எடுத்த வீடியோவை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அவ்வளோதாங்க, இது சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்கும்.